காலங்கள் கடந்து கொண்டே செல்கிறது. நேற்று ஒரு காலை பொழுது பல வாய்ப்புகளோடு என்னை சந்திக்க வந்தது. ஆனால் அதனை நான் தவறவிட்டேன். மறுமை நாள் வரை திரும்ப அது எனக்கு வரப்போவதில்லை. அதேபோல நேற்று ஒரு இரவு பொழுது பல வாய்ப்புகளோடு என்னை சந்திக்க வந்தது. ஆனால் அதையும் நான் தவறவிட்டு விட்டேன். மறுமை நாள் வரை அது திரும்ப எனக்கு வரப்போவதில்லை. ஆனால் சில மனிதர்கள் அல்லாஹ்வை நோக்கி தங்களது படித்தரங்களில் உயர்ந்து கொண்டே செல்கிறார்கள். சிலர் அல்லாஹ்வுடைய வார்த்தையை நான் புரிந்து கொள்ள வேண்டும், அதனை நான் பின்பற்றி நடக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அல் குர்ஆனை படிக்கிறார்கள். அதனை புரிந்து கொள்வதற்கு அரபு மொழியை படிக்கிறார்கள். அதனுடைய தமிழ் தர்ஜுமாக்களை வாசித்து கொண்டிருக்கிறார்கள். குர்ஆனை படிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் உலமாக்களிடம் சென்று கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சிலர் அகீதாவை, மார்க்கத்தின் சட்டதிட்டங்களை படித்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சிலர் இந்த குர்ஆன் சுன்னாவை பாதுகாக்க வேண்டும், ஷிர்க்கிலிருந்து பித்அத்துகளிலிருந்து என்ற நோக்கத்தில் பல மாநாடுகளை நடத்துகிறார்கள், பல சந்திப்புகளை மேற்கொள்கிறார்கள், பல தியாகங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சிலர் இந்த சமூகத்தில் உள்ள குறைபாடுகளை எல்லாம் அவதானித்து அதனை சீராக்கி கொண்டிருக்கிறார்கள். அனாதைகளை பராமரிக்கிறார்கள், ஏழைகளுக்கு உதவி செய்கிறார்கள். எங்கேயோ ஒரு நாட்டிலிருந்து எங்களுடைய நாட்டில் மக்களின் அடிப்படை தேவைகளான நீர், வீடு போன்ற வசதிகளை செய்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் இன்னும் சாப்பாடு, தூக்கம் என்ற எங்களது வாழ்க்கை சென்று கொண்டே இருக்கிறது. உலகம் நம்மை ஏமாற்றி விட்டது. எங்களுக்கு சொர்க்கம்தான் என்று அல்லாஹு தாலா உத்தரவாதம் அளித்துள்ளானா? அல்லது நாளை மறுமையில் உனது வாழ்நாளை எவ்வாறு கழித்தாய் என்ற கேள்வி என்னிடம் கேட்கப்பட மாட்டாது என்று உத்தரவாதம் ஏதாவது வழங்கப்பட்டுள்ளதா? அல்லது இந்த உலகத்தில் நிரந்தரமாக நான் தங்கிவிடுவேன் என்று நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோமா? எனது சகோதர சகோதரிகளே, உடனடியாக நாங்கள் விழித்துக் கொள்வோம்.